Hi guys, இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ஃபாரஸ்ட், வாட் இஸ் ட்ரீ, வாட் இஸ் டொமைன், அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏடியில் ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு டாபிக் இது. இன்டர்வியூவில் அது கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதில் நிறைய இருக்குது. ட்ரீனா என்ன, ஃபாரஸ்ட்னா என்ன, ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்னா என்ன, ட்ரீக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், ரெண்டு டிஃப்ரெண்ட் இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ஃபாரஸ்ட், வாட் இஸ் ட்ரீ, வாட் இஸ் டொமைன், இதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே உங்களுக்கு கொஞ்சம் டேம்லாம் புதுசாக இருக்கலாம். ட்ரீ ஃபாரஸ்ட்னு இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கலாம். ரொம்ப ஈஸி தான். வாட் இஸ் ஃபாரஸ்ட், நீங்கள் ரியல் டைமாக ஃபாரஸ்ட்னா என்ன, ஒரு ஃபாரஸ்ட்டில் நிறைய மரங்கள் இருந்தால் அதுதான் ஃபாரஸ்ட் சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறேன், அங்கே வந்து நூற்றுக்கணக்கான மரங்கள் இருந்தால் அதை வந்து ஃபாரஸ்ட்னு சொல்கிறேன். அந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஓகே, அதுதான் இங்கே எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு என்டையர் ஈகோசிஸ்டமை வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டு கீழே க்ரியேட் பண்ணுற டொமைன்ஸை ட்ரீன்னு சொல்கிறாங்க. சரியா? உதாரணத்துக்கு இது வந்து ஃபாரஸ்ட்டு, இது வந்து ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட் கீழே நான் ட்ரீ க்ரியேட் பண்ணலாம். இப்போ govin.tech அப்படின்னு ஒரு ட்ரீ க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு பேர் ரூட் டொமைன் அப்படின்னு பேர். இதாக இருக்கு இல்லையா, ஃபாரஸ்ட்டு, ஃபாரஸ்ட்லேயே ட்ரீ, இது ஒரு ட்ரீ. ஓகே, இது ஒரு ட்ரீ. இந்த ட்ரீ கீழே ரூட் டொமைன் யார், பேரண்ட் டொமைன் ஆர் ரூட் டொமைன் யார் அப்படின்னா இந்த govin.tech அப்படிங்கிறது தான் பேரண்ட் டொமைன் ஆர் ரூட் டொமைன். அதுக்கு கீழே க்ரியேட் பண்ணுறது எல்லாமே சைல்டு டொமைன்னு சொல்கிறோம். இது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஒரு ஆக்டிவ் டைரக்டரி க்ரியேட் பண்ணுறப்ப நம்ம ரூட் டொமைன் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா சைல்டு டொமைன் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதை நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன். when we install நீங்கள் வந்து ஆக்டிவ் டைரக்டரி வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணுறப்ப நீங்கள் ஏடி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளாகை க்ரியேட் பண்ணி ப்ரொமோட் தி சர்வர் இஸ் த டொமைன் கொடுப்பீங்க. அப்போ உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும், ஆட் a domain controller on existing domain, add a new domain to the existing forest, add a new forest. add a new forest அப்படின்னா நான் ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். தட் இஸ் கால்டு ரூட் டொமைன்னு சொல்லுவோம். இந்த பார்த்தீங்களா, ரூட் டொமைன் நேம். ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் இது ரூட் டொமைன். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு ஃபாரஸ்ட் க்ரியேட் ஆயிடுச்சு, அந்த ஃபாரஸ்ட்டில் ரூட் டொமைன் வந்துருச்சு. அதுக்கு கீழே எனக்கு ஒன்று வேணும், அது வந்து சப் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சைல்டு டொமைன் சொல்லுவோம். இந்த இருக்கு இல்லையா, இங்கே இப்போ நீங்கள் வந்து ஆட் a நியூ ஃபாரஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு கொஞ்சம் ஈஸியாக புரியுறதுக்காக. இப்போ எஸ்பிஐ பேங்க் இருக்குது. அந்த எஸ்பிஐ பேங்க் வந்துட்டு கஸ்டமர் டேட்டா எல்லாமே இருக்கும். அப்போ அந்த எஸ்பிஐ பேங்கோட டேட்டாவை எல்லா ஆஃபீஸும் பார்க்கணும். ஒரு ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட் கீழே எஸ்பிஐ பேங்க் டாட் லோக்கல் அப்படின்னு ஒரு ரூட் டொமைன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, எஸ்பிஐ டாட் லோக்கல்னு ஒரு ரூட் டொமைன் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எஸ்பிஐ டாட் லோக்கலுக்கு கீழே நான் சைல்டு டொமைன் க்ரியேட் பண்ணுவேன். சென்னை ஆஃபீஸ்க்கு சென்னை டாட் எஸ்பிஐ டாட் லோக்கல்னு க்ரியேட் பண்ணுவேன். மதுரை ஆஃபீஸ்க்கு மதுரை டாட் எஸ்பிஐ டாட் லோக்கல் க்ரியேட் பண்ணுவேன். திருச்சி பிரான்ச்சுக்கு திருச்சி டாட் எஸ்பிஐ டாட் லோக்கல் க்ரியேட் பண்ணுறேன். இது க்ரியேட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தேர் இஸ் இப்போ இந்த ட்ரீக்கும் இந்த ஃபாரஸ்ட்டுக்கும், சாரி, இந்த ட்ரீக்கும் இந்த டொமைனுக்கும், ஓகே, it create trust and relationship. what is trust and relationship அப்படின்னா, இப்போ நான் ஒரு எம்ப்ளாயி எஸ்பிஐ பேங்க்கில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுப்போமே. அப்போ அவருக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். அந்த அக்கௌண்ட் இந்த ஏடி, இது மெயின் ரூட் அக்கௌண்ட். ஓகே, இது ரூட் டொமைன், அதாவது பேரண்ட் டொமைன். இதில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த யூசர்
இங்கேயுமே தெரிவார். இதிலேருந்து பார்த்துக்கலாம், இதிலேருந்து பார்த்துக்கலாம், இதிலேருந்து பார்த்துக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் பேரண்ட் டொமைனுக்கும் சைல்டு டொமைனுக்கும். ஸோ இந்த SBI Bank .local அப்படிங்கிறது பேரண்ட் டொமைன், அதுக்கு கீழே நம்ம க்ரியேட் பண்ணுறது எல்லாமே சைல்டு டொமைன். சைல்டு டொமைனுக்கும் பேரண்ட் டொமைனுக்கு இடையில் ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகும். அதன் மூலமாக தே கேன் ஷேர் த ஏடி கான்ஃபிகரேஷன்ஸ், ஸ்கீமா, என்டையர் டேட்டா. நான் இப்போ திருச்சியில் ஒரு யூசர் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ திருச்சியில் வந்து ஒரு திருச்சி ஏடியில் வந்து நான் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த யூசர் இங்கேயும் தெரிவார், இந்த ஏடியிலையும் தெரிவார். இந்த யூசருக்கு நான் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா எங்கே இருந்தாலும் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிப்பேன். எந்த ஏரியில் இருந்தாலும் நான் ஒரு மெயின் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னோடய மெயின் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது, திருச்சியில் ஒரு யூசர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சென்னையில் இருந்த மாதிரியே திருச்சியில் இருக்க யூசருக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுவேன். திருச்சி டொமைனுக்கு, இந்த திருச்சி ஆஃபீஸ்க்கு திருச்சியில் இருக்கிற டொமைன் கண்ட்ரோலருக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுவேன். நான் இப்போ இந்த மெயின் ஏடியில் வந்து ஒரு ஃபைல் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபைலுக்கு வந்துட்டு நான் இவங்களுக்கு இந்த யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். மதுரையில் ஒரு யூசர் இருக்கார், அந்த யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான டேட்டா மெயின் ஏடி சர்வரில் ஷேர் பண்ணுறேன், ஃபைல் ஷேர் பண்ணுறேன். சென்னையில் இருக்கிற மேனேஜர் அந்த டேட்டாவை பார்க்கணும், மதுரையில் இருக்க மேனேஜர் பார்க்கணும், திருச்சியில் இருக்க மேனேஜர் பார்க்கணும். ஸோ நான் அதுக்கான பெர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த டேட்டாவை தே கேன் ஏபிள் டு வியூ. இந்த ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகும். வென் வி கிரியேட் பேரண்ட் டொமைன், அந்த பேரண்ட் டொமைனுக்கு கீழே இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு புதுசாக க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அல்லது புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரூட் டொமைன் நேம் கொடுப்பாங்க. தென் அதுக்கு கீழே சப்டொமைன்ஸ் ஆர் சைல்டு டொமைன் வேணும் அப்படின்னா ஆட் அ நியூ டொமைன் டு ஒன் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட். இதை செலக்ட் பண்ணிவிட்டு சைல்டு டொமைன் செலக்ட் பண்ணிட்டு பேரண்ட் நேம் வந்து இருந்ததுன்னா SBI Bank .local. ஓகே, நியூ டொமைன் நேம் என்ன அப்படின்னா சென்னை .SBI Bank .local கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு போயிடுவேன். ஓகே, ஸோ அப்போ நான் இந்த ஏடி க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சென்னை .SBI Bank .local க்ரியேட் பண்ண அப்புறமா இந்த மெயின் டொமைனுக்கும் இந்த ஏடிக்கும் இந்த ஆக்டிவிட்டிக்கும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆயிரும். ஸோ தட் ஏதோ ரிசோர்ஸை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் பெர்மிஷன் அசைன் பண்ணால் போதும், அவங்களால அதை ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா, இதை தான் சைல்டு டொமைன் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த ஹையராக்கியை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கேஸ். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபாரஸ்ட்டு, அந்த ஃபாரஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டொமைன் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் ரூட் டொமைன் ஆர் பேரண்ட் டொமைன். அதுக்கு கீழே க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் சைல்டு டொமைன் ஆர் சப் டொமைன். இந்த ரூட்டுக்கும் அதாவது பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆயிரும். ஸோ தட் வி கேன் ஏபிள் டு ஷேர் த டேட்டா, எல்லாமே இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். இந்த யூசர்ஸ் குரூப்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்போ வாட் அபவுட் another ட்ரீ? இப்போ இந்த ட்ரீ எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இது ஒரு ட்ரீ 1, இது ட்ரீ 2. ட்ரீ 2 வந்து பார்த்தீங்கன்னா ரூட் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா SBI Insurance .local. இது ஒரு ரூட் டொமைன். ஃபஸ்ட்டு அங்கே ஒரு ரூட் டொமைன் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ரூட் டொமைனில் SBI.insurance .local க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே சைல்டு டொமைன், இது வந்து சைல்டு டொமைன். ஓகே, Mumbai .SBI Insurance, Bengaluru .SBI Insurance, Delhi .SBI Insurance அப்படி க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒரே ஃபாரஸ்ட்டு கீழே இருந்தது அப்படின்னா there is a trust relationship established between both trees. ட்ரீ 1க்கும் ட்ரீ 2க்கும் ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இங்கே இருக்கிற இப்போ உதாரணத்துக்கு SBI இன்சூரன்ஸில் ஒரு டேட்டா இருக்குது, ஒரு ஃபைல் ஷேர் பண்ணுறேன். அந்த ஃபைல் இந்த இடத்துல இருக்கிற மெயின் மேனேஜர், சீனியர் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். சீனியர் மேனேஜர் வந்து நம்ம SBI Bank .localல ரூட் டொமைனில் ஏடியில் வந்து ஒரு சீனியர் மேனேஜர் நம்ம வந்து யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சீனியர் மேனேஜருக்கு இங்கே உள்ள ஃபைல் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா இவருக்கு நம்ம இந்த ஃபோல்டரில் போயிட்டு இவரோட நேம் போட்டு சர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓகே, இவரோட நேம் போட்டு இந்த ஃபோல்டரில் சர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா
சர்ச் பண்ணி பெர்மிஷன் அசைன் பண்ணிட்டோம்னா he can able to access the data. ரெண்டு டிஃப்ரெண்ட் டொமைனில் இருக்கிற டேட்டாவை இவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ரெண்டுமே ஒரே ஃபாரஸ்ட் கீழே இருந்துச்சுன்னா. மோஸ்ட்லி பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே ஒரு ஃபாரஸ்ட் கீழே தான் இயங்குவாங்க. உதாரணத்துக்கு டிசிஎஸ் கம்பெனி எடுத்துக்கோங்க. இப்போ டிசிஎஸில் வந்து சென்னை பிரான்ச் இருக்குது, மும்பை பிரான்ச் இருக்குது. அந்த மாதிரி அப்போ அவங்க எல்லாமே சென்னை பிரான்ச் இப்போ மெயினாக ஒரு ரூட் டொமைன் க்ரியேட் பண்ணி TCS.localனு க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு கீழே Chennai.TCS.local, Mumbai.TCS.local, அப்புறம் Bangalore.TCS.local க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் சைல்டு டொமைன் பேரண்ட் டொமைன் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிரும். அப்புறம் டிசிஎஸ் மாதிரியே ஒரு ப்ராடக்ட்டு, இப்போ டிசிஎஸ்ல டாட்டாவோட கம்பெனி, அதே மாதிரி டாட்டா மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, டாட்டா மோட்டார்ஸ்.local, அதில் சென்னை.டாடா மோட்டார்ஸ்.local, மும்பை அப்படின்னு போட்டு க்ரியேட் பண்ணுறோம். அப்படின்னா ரெண்டுமே டாட்டா கம்பெனி தான். அப்போ இந்த ரெண்டு ட்ரீக்கும் இடையில ஒரு டேட்டா ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம். அது ரெண்டும் ஒரே ஃபாரஸ்ட்டு கீழே இருந்தால் we can able to share the data between both trees. இந்த ரெண்டு ட்ரீக்கு இடையில நம்ம அந்த டேட்டாவை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் இங்கே Delhi.SBI இன்சூரன்ஸில் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். இவர் ஒரு பிரான்ச் மேனேஜர். இந்த பிரான்ச் மேனேஜருக்கு இங்கே இருக்கிற ஒரு டேட்டா தேவைப்படுது. இங்கே சென்னையில் SBI பேங்க்கில் இருக்கிற ஒரு டேட்டா தேவைப்படுது. அப்போ அவருக்கு இந்த ஃபோல்டருக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா he can able to access the data. உதாரணத்துக்கு சென்னையில் என்னென்ன கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு நான் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்கள்ட்ட வந்து நான் இன்சூரன்ஸ் பிச் பண்ணணும், இன்சூரன்ஸ் வந்து நான் பார்க்குறதுக்கு பிச் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னா தென் எனக்கு ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா இங்கே நான் ஒரு ஃபைல் Chennai.SBI Bank லோக்கலில் ஒரு ஃபோல்டர் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணிவிட்டு இங்கே டெல்லியில் வந்துட்டு ஒரு யூசர், ஒரு மேனேஜரோ ஒரு சம்திங் இருக்கார், ஒரு சீனியர் மேனேஜர் இருக்கார். அவருக்கு அந்த டேட்டா தேவைப்படுது அப்படின்னா அப்போ அவர் நேம் வந்துட்டு நம்ம என்ன நேம் வச்சுருப்போம், ரோஹித் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த ரோஹித்துக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிடுவோம். க்ரியேட் பண்ணிட்டு இந்த ரோஹித்துக்கு பெர்மிஷன் அசைன் பண்ணணும். இந்த ஷேர் ஃபோல்டரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி அதில் பெர்மிஷன் போயிட்டு இந்த ரோஹித்தோட நேம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரோஹித் கேன் ஆக்சஸ் த டேட்டா ஷேரிங். நாட் ஒன்லி டேட்டா, உங்களுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த ட்ரீ வந்து ஒரு டொமைனில் இயங்கும், இந்த ட்ரீ வந்து வேறு ஒரு டொமைனில் இயங்கும். பட் போத் ட்ரீ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த போத் டேட்டா, போத் ரிசோர்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதனால் இந்த ரெண்டு டேட்டாவும் அவங்களால ஷேர் பண்ணிக்க முடியும், அதை அவங்களால பார்க்க முடியும். இன்கேஸ் நம்ம பெர்மிஷன் அசைன் பண்ணோம், பெர்மிஷன் வந்துட்டு அந்த இதுக்கு நம்ம அசைன் பண்ணால் பார்க்க முடியும். அதே போல் திருச்சியில் ஒரு யூசர் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த யூசருக்கு பாஸ்வேர்டு நான் ரீசெட் பண்ணணும். நான் SBI Bank ரூட் டொமைனில் இருக்கேன், அதாவது இந்த ஏரியாவில் இருக்கேன். இவருக்கு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண முடியுமா கேட்டால் இங்கேருந்து பண்ண முடியும். ஸோ இப்போ யூசர் நேம் வந்து இங்கே வந்து திருச்சியில் வந்து யூசர் வந்து நட்ராஜ் அப்படின்னு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அப்படின்னா இந்த நட்ராஜுக்கு நான் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணணும். நான் வந்து எனக்கு வந்து இந்த டொமைன் ஆக்சஸ் இருக்குது, ரூட் டொமைன் ஆக்சஸ் இருக்குது. அப்போ இந்த நட்ராஜ் அப்படிங்கிற பேரை நான் ஏடியில் போய் போட்டேன் அப்படின்னா எனக்கு நட்ராஜை வந்துட்டு ஐ கேன் ஏபிள் டு ரீசெட் த பாஸ்வேர்டு, நட்ராஜ் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த யூசரை வந்து நான் இங்கேருந்து சர்ச் பண்ணிக்கலாம், குரூப்பை நான் க்ரியேட் பண்ணிக்கலாம், பெர்மிஷன் அசைன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி OU குரூப் பாலிசியை வந்துட்டு ஒவ்வொருக்கும் தனித்தனி குரூப் பாலிசிக்கும் அந்த எல்லாமே நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஆட் அ நியூ டொமைன் டு த எக்ஸிஸ்டிங் டொமைன் அப்படின்னா நம்ம வந்து AD அந்த இது நம்ம ADC கொடுத்துக்கலாம். ஸோ புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னா இது நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த டொமைனுக்கு கீழே ஒரு சைல்டு டொமைன் க்ரியேட் பண்ணுறோம்னா நம்ம இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். இது வந்து மோஸ்ட்லி இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி வராது. ஏன் அப்படின்னா எல்லாமே ஆல்ரெடி அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகி தான் இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றீங்கன்னா அந்த கம்பெனியில் ரூட் டொமைன், சைல்டு டொமைன், வேறு ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுற சுச்சுவேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அதை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு நியூ ப்ராஜெக்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக ஒரு கம்பெனி இப்போ தான் வந்திருக்கு, அந்த கம்பெனி உங்களை ஹையர் பண்ணுறாங்க, அந்த இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதன் மூலமாக க்ரியேட் பண்ணணும். பட் இன்டர்வியூவில் என்ன மாதிரி கேட்பாங்கன்னா இந்த ரூட் டொமைன், சைல்டு டொமைன் பற்றி கேட்பாங்க.
இதை பற்றி கேட்பாங்க. பட் நம்ம இது ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இது நம்ம பண்ண மாட்டோம். நமக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நீங்கள் L2 ஒரு L3 நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் விண்டோஸில் ஜாயின் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுவீங்களா கூட க்ரியேட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அது ஆல்ரெடி எல்லாமே இருக்கும், செட்டப்லாம் பக்காவாக இருக்கும். நீங்கள் போய் வேலை பார்த்தா போதும். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ரூட் டொமைன் எப்படி ஒர்க் ஆகுது, சைல்ட் டொமைன் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ட்ரீ எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ட்ரீ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வாட் இஸ் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ட்ரீஸ். சரியா? ஈச் ட்ரீ ஹேஸ் ஈச் டொமைன் நேம். இந்த ட்ரீக்கு ஒரு டொமைன் நேம் இருக்கும், இந்த ட்ரீக்கு ஒரு டொமைன் நேம் இருக்கும். ஓகே, and each tree can able to establish the trust and relationship, and we can share the data. And what is tree? The tree contains child domains. When we create the child domain, the automatically trust and relationship create between the parent domain and child domain. நான் எப்போ இந்த sbi.bank.local அப்படிங்கிற, இப்போ மதுரை இருக்குது, திருச்சி இருக்குது, இப்போ எனக்கு புதுசாக ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. என்ன பிரான்ச் அப்படின்னா எந்த ஊரில், தென்காசியில் ஒரு பிரான்ச் ஓப்பன் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ tenkasi.sbi.bank.local அப்படின்னு நான் வந்து க்ரியேட் பண்ணுறப்ப இந்த .local அப்படிங்கிற நான் நேம் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணுறப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் ஹையராக்கி. ஃபாரஸ்ட் இருக்கும், ஃபாரஸ்ட் கீழே ட்ரீஸ் இருக்கும், ட்ரீஸ் கீழே சப்டொமைன்ஸ் ஆர் சைல்ட் டொமைன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஹையராக்கி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் யாருக்கும் கன்ஃபியூஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் கன்ஃபியூஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மறுபடியும் வீடியோ பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம ஒரு கான்செப்டை படிக்கிறோம். ஃபஸ்ட் டைமாக ஒரு கான்செப்டோ டெக்னாலஜியை படிக்கிறப்ப நமக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், சில டேர்ம்ஸ் புரியாது, டெக்னிக்கலாக நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் புரியாது. அப்போ நீங்கள் வந்து திருப்பி இந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுங்க, இன்னொருக்கா பாருங்கள். நம்ம வந்து எவ்வளவோ டைம் வந்து சோஷியல் மீடியாவை ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு சும்மா ஒரு இன்ஸ்டாவில் கை வச்சோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாலிடாக போயிடும். அப்போ அப்படி டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள். இது புரியலையா, திருப்பி அந்த வீடியோ இந்த மிஞ்சி போனால் அந்த வீடியோ ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் இருக்குமா, திருப்பி அந்த வீடியோ பாருங்கள். அப்போ புரியல, மறுபடியும் அந்த வீடியோ முதர்ந்து பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இது வந்து நாட் ஓன்லி திஸ் டெக்னாலஜி, எந்த டெக்னாலஜி நீங்கள் படித்தாலும் திரும்ப திரும்ப அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். பட் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு செட்டப் வேணும். ஒரு VMware ஒர்க் ஸ்டேஷன் போடணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஸ்டேஷன் போட்டு நீங்கள் வந்து சர்வர்ஸ் போட்டு அதிலே சைல்டு டொமைன், ரூட் டொமைன் எல்லாமே க்ரியேட் பண்ணி நீங்களே க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். பட் இன்கேஸ் ஒரு லேப்டாப் இல்லை, என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி வீடியோஸ் பாருங்கள். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் லேப்டாப் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் தே கேன் கிராக் த இன்டர்வியூ பிகாஸ் ஆஃப் வாட்சிங் த வீடியோஸ் ரிப்பீட்டட்லி. திருப்பி அந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுனால ஈஸியாக அந்த டேம் அவங்களுக்கு புரியுது அண்ட் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவு இதை ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். அப்படி உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா வீடியோ மறுபடியும் வாட்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிற சின்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா, நோட் பண்ணி சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் இன்டர்வியூஸ். ஃபைன். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? லெட்ஸ் கன்க்ளூட் தென். Yes, okay, if you understand no problem. Understand ஆயிடுச்சு இல்லையா? ஓகே ஃபைன், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. டவுட்ஸ் இருந்தால் திருப்பி கூட நீங்கள் பார்த்துட்டு கூட எனக்கு கேளுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா?